அம்மா எதுக்கு அப்படி சொல்லிருப்பாங்க? அம்மா அவசரப்படுறத பார்த்தா ஏதோ டவுட்டா இருக்கே. அது என்ன லெட்டரா இருக்கும்? யாருக்கு வந்திருக்கும்? அம்மா என்ன துரத்துனதை பார்த்தா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அம்மா, கேஸ் லீக்கே ஆகலையே. அண்ணா, அந்த லெட்டர் யாருக்கு? சௌமியா, பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டி விட்டியா? அதெல்லாம் நான் எப்பயோ கொடுத்துட்டேன். ஹே, அப்புறம் பாப்பா அழற சத்தம் கேக்குதுல, போய் என்னன்னு பாரு போ. பாப்பா அழுறாளா? அவ எங்க அழுறா? உனக்கு சத்தம் கேக்கல, போய் என்னன்னு பாருமா, போமா. அவ ரூம்ல தான் விளையாடிட்டு இருக்கா. அவ எதுக்கு அழ போறா? பதிலுக்கு பதில் பேசிட்டே இருப்பியா? பெத்த புள்ள மேல உனக்கு அக்கறையே இல்லையா? இத பாரு, போய் பாரு போ. போ. இத செலவுக்கு வச்சுக்கோங்க. முதல்ல அந்த லெட்டர் கொடுங்களேன். ஏமா, உங்க வீட்டு லெட்டரை நீங்களே காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா இதுல ஏதோ தப்பு இருக்குமா? இல்ல இத நான் சத்யா கிட்டே கொடுத்துறேன். ஐயோ, இப்ப என்னதான் பண்றது? அந்த லெட்டர்ல சத்யானி பேர் போட்டிருக்கு. கோர்ட் சீல் வேற போட்டிருக்கு. அம்மா வேற நாங்க நிக்க விடாம துரத்திக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த லெட்டரை வச்சு அம்மா ஏதோ பண்ண போறாங்க. இந்த டெஸ்ட் எங்க எடுக்கணும்? கீழே போகணும். அன்னைக்கே கால் பண்ணலாம். ஒரு நிமிஷம். சொல்லு சௌமியா. அண்ணி, என் காலுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் போயினுக்குது. ஏதாவது முக்கியமான விஷயமா? அண்ணி, உங்க பேருக்கு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. கோர்ட்ல இருந்தா? இனிமே பிரபு டைவர்ஸ் கேட்க மாட்டான். நான் டைவர்ஸ் கேட்டுதான் வந்துக்கிறேன். ஐயோ சௌமியா, முதல்ல டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணோம்ல, அதான் இப்ப வந்துருவோம்னு நினைக்கிறேன். ஐயோ அண்ணி, பெரியம்மா வேற சாவியை மறந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஐயோ, டைவர்ஸ் நோட்டீஸ் மட்டும் பெரியத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். எப்படியாவது அதை நீ வாங்கி வச்சிரு. நாங்க கிளம்பி உடனே வந்துடுறோம். சரி, ஓகே அண்ணி. அமௌண்ட் பெருசாக பெருசாக எனக்கு பயமா இருக்குமா? ஏதோ இதுல பெரிய விஷயம் இருக்கு. சத்யாவை போஸ்ட் ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம். இதுல 2000 ரூபாய் இருக்கு. அந்த லெட்டரை கொடுங்களேன். அம்மா, இதுல ஒரு சைன் பண்ணுங்கம்மா. இந்தாங்க. நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள். சத்யாக்கு குழந்தை பிறக்க தகுதி இல்லைன்னு ஒரு சின்ன ரிப்போர்ட், அவ்வளவுதான்.
எல்லா ரிப்போர்ட்ஸையும் தரவா செக் பண்ணிட்டேன். இனி எந்த காலத்திலயும் சத்யாவால ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாது. நல்லா பாருங்க டாக்டர், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. அந்த பொண்ணு தானே வந்துட்டு போன பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனை? அதுவா, ஓடும்போது கால்ல அடிபட்டு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஓஹோ. ஆனா ஃப்ராக்சர் ஆனதா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லி கெஞ்சுறாங்க. தெரிஞ்சா அவர் மனசு வருத்தப்படும், தாங்க மாட்டாருன்னு கண் கலங்கி பேசுறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க. ஆமா, ஏன் கேக்குறீங்க? அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல இல்ல, என்கிட்ட ஒரு தடவை ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்தாங்க, அவ்வளவுதான். அம்மா, அதுல அண்ணி பேர் போட்டிருக்கு, நீ ஏமா வாங்கின? அது எனக்கு நல்லாவே தெரியுது. நம்ம வீட்டுக்கு வந்த லெட்டர், அதனால நான் வாங்கினேன். சரிம்மா, அது கூட நான் அண்ணிக்கிட்ட கொடுத்துக்கிறேன். உனக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நீ போய் வேலையை பாரு, நான் போய் கொடுத்துக்கிறேன். அம்மா கொடு. அம்மா, அம்மா. ஏமா, என்ன லெட்டர்மா அது? அம்மா, அது வந்து சௌமியா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? என்னது அது? சத்யாக்கு அக்கா கிட்ட நாமளா கொடுத்தா கோல் மூடுற மாதிரி ஆயிடும். அவங்களா தெரிஞ்சுக்கிட்டாதான் டென்ஷன் ஆவாங்க. கரெக்டா இருக்கும். ஒண்ணும் இல்லக்கா, கையில ஏதோ லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு. அது சத்யாவுக்கு பேங்க்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஆச்சரியமா இருக்கு. அம்மா எதுக்கு லெட்டர் விஷயத்த மறைக்கணும்? சரி, தடங்கல் ஆனதுக்கு கொஞ்ச நேரம் இருந்தாச்சு. கிளம்பலாமா? தேவிகா, இந்த லெட்டரை நான் மறந்தாலும் மறந்துடுவேன். சத்யா வந்தானா ஞாபகமா அவட்ட கொடுத்துடுறியா? சரி சரி, குடு. இந்தா. ஹே, பாத்து. ஐயோ, என்ன நிர்மலா, அக்கா கிளம்பும் போது திரும்ப தடங்கல் மாதிரி ஆயிடாதா? இப்ப பாரு, இத கீழே போட்டுட்ட. ச்சே. இது என்ன கோர்ட் நோட்டீஸ் மாதிரி இருக்கு? அதுவும் சத்யா பிரபுவோட பேர் போட்டு வந்திருக்கு. அது அது வந்து கொஞ்சம் கொடுங்க, நான் பாக்குறேன். ஒரு நிமிஷம், நானே பாக்குறேன். சத்யா பிரபு டைவர்ஸ் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எதுக்கு இப்படி பண்ணாங்க?
என்ன நடக்குதுங்க? சௌமியா, நீயாவது சொல்லு, எதுக்கு இந்த நோட்டீஸ்? அது அது வந்து பெரியமா, உங்களுக்காவது தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனா விடுங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. டைவர்ஸ் பண்றது உங்களுக்கு பெரிய விஷயமா இல்லையா? அது இல்லம்மா, 2 பேரும் ஒரு மனஸ்தாபத்துல அப்ப செஞ்சிட்டாங்க. இப்ப ஒத்துமையா தான் இருக்காங்க. மனஸ்தாபமா? அது என்ன மனஸ்தாபம்? தேவிகா, நீயாவது சொல்ல போறியா இல்லையா? இந்த டைவர்ஸ் நோட்டீஸ்னால சத்யாவும் பிரபுவும் பிரிய போறதில்ல. ஏன்னா அவங்க ஏற்கனவே 5 வருஷமா பிரிஞ்சுதான்க்கா இருக்காங்க. என்ன சொல்ற நீ? அது வந்து அக்கா, சத்யா கர்ப்பமா இருக்கும்போது அடிதடின்னு போய் கர்ப்பம் கலைஞ்சு போச்சு. பிரபு வெறுத்து போய் அவளை விட்டு பிரிஞ்சுட்டான். ஆனா 5 வருஷம் கழிச்சு எப்படியோ மறுபடியும் அவ பிரபு கூட சேர்ந்துட்டா. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஜட்ஜு கிட்ட போய் எனக்கு டைவர்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்கா. அதான் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நம்ம குடும்பத்துல என்னென்னமோ நடந்து போச்சுக்கா. ரவுடி பேபி, எதுக்கு டைவர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டு ஜட்ஜு கிட்ட சொல்லிட்டு வந்த? அது இனி என்னால கர்ப்பமாக முடியாதுன்னு டாக்டர் சொன்னதுனால வெறுத்து போச்சு அமல் பேபி. சரி, நீயாவது நல்லா இருப்பேன் தான் டைவர்ஸுக்கு ஓகே சொல்லிட்டேன். இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு, எதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க? இத வச்சுக்கிட்டு தான் சத்யாவும் பிரபுவும் என்கிட்ட நல்ல புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிச்சாங்களா? இல்ல பெரியமா, உண்மையாவே அண்ணனும் அண்ணியும் நல்ல கப்பல் தான். சத்யா நீ இருக்காங்களே, அண்ணன் மேல உயிரே வச்சிருக்காங்க. வாய மூடு. உயிரை வச்சிருக்கிற லட்சணம் தான் டைவர்ஸ் நோட்டீஸ்லயே தெரியுதே. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். 2 பேருக்குள்ள நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப அப்படி இல்ல. அப்புறம் ஏன் என்கிட்ட இத சொல்லாம மறைச்சீங்க? அண்ணன் ஏன் கோவப்படுறீங்க? சொல்ற மாதிரி இருந்தா அவர் சொல்லிருக்க மாட்டாரா? சத்யா குப்பத்துல வளர்ந்தனால சின்ன வயசுல இருந்தே அடிதடி பிரச்சனைன்னு வளர்ந்துட்டா. சரி, இங்க வந்தாலாவது மாறிடுவான்னு நினைச்சோம். ஆனா அவ நிர்மலா, நீ எதுக்கு இந்த லெட்டர் விஷயத்தை என்கிட்ட மறைச்ச? அது வந்துக்கா, இது குடும்ப விஷயம். இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாமதான். பாத்தியா செல்வி, இதான் இந்த விஷயத்தை அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த வீட்ல ஏதோ நடக்குது, எல்லாரும் சேர்ந்து அதை மறைக்கிறாங்கன்னு. என்னம்மா, எதுக்குமா கூப்பிட்டீங்க? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கவனிக்கிறேன். இந்த வீட்ல யார் கண்ணிலையும் உண்மை இல்ல, எதையோ மறைக்கிறாங்க. இது என் தங்கச்சி இந்துமதியோட வீடு. அவ குடும்பத்துல தப்பு நடக்கிறத என்னால பொறுத்துக்க முடியாது. அவ இடத்துல இருந்து நான் சரி பண்ணி ஆகணும். செல்வி, அதுக்கு நீ ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். சொல்லுங்கம்மா, நான் என்ன பண்ணணும்? நான் வீட்ல இருக்கிறவங்கள அதட்டி கேட்டா எல்லாரும் பொய் சொல்லி மழுப்பிடுவாங்க. அதனால உண்மையை உன் மூலமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். புரிஞ்சுதுமா, நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல? சௌமியா, சத்யா பிரபு எங்க? அது வந்துட்டு இருக்காங்க.
ரொடி பேபி இரு வரேன். பார்த்து பெரியமாட்ட நான் பேசி சமாளிக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சிருச்சு பெரியம்மாக்கு. பெரியம்மா ஊருக்கு போறேன்னு போனீங்க, ஆனா திரும்ப எதுக்கு திரும்ப வந்தேன்னு கேக்குறியா? வந்ததுனால தானே உங்க லட்சணம் எல்லாம் தெரியுது. பெரியம்மா பேசாத. இந்துமதிக்கு அப்புறம் உன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், அது எல்லாத்தையும் உடைச்சு தூள் தூளா பண்ணிட்டேன். கோர்ட்ல டைவர்ஸ் கேட்டுட்டு வீட்ல சுமங்கலி பூஜை பண்றியா? உன் தாலிய கழட்டுறதுக்கு நாள் குறிச்சிட்டு யார் தாலிய காப்பாத்துறதுக்காக வரலட்சுமி நோம்பு ஸ்லோகம் பாடின? அத்தை அது வந்து பேசுன பாத்துக்கோ. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. உங்க எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன். பூஜைக்கு வான்னு கூப்பிட்டு என்ன அசிங்கப்படுத்திருக்கீங்கல்ல. ஒருவேளை நான் சாவிக்காக மறுபடியும் வரலனா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. உனக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? அதை எப்படி நடத்தணும்னு தெரியுமா? பொய்யும் புரட்டும் ஏமாத்தும் செய்யற நீ இந்த வீட்டு மருமகளா? நீ இந்த குடும்பத்தை தாங்கி நிக்க போற. குடும்பம் ஒரு கோயில்னு பெரியவங்க சும்மா சொல்லல. எங்கேயோ பிறந்து வளர்ந்து ஒருத்தங்கிட்ட தாலி வாங்கிக்கிட்டு புகுந்த வீட்டை வந்து ஆள்றது சாதாரண விஷயமா? அது வெறும் வார்த்தை இல்ல, தவம். அந்த தவத்துக்கு சொந்தக்காரி தான் மருமக. அவ உண்மையா இருக்கணும். நல்லது கெட்டதை பிரிச்சு பாக்குற அந்த அறிவு வேணும். எல்லாருக்கும் வெளிப்படையா வாழணும். அதுக்கு நீ தகுதியானவளா? சொல்லு, அதுக்கு நீ தகுதியானவளா? அடிதடி பண்ற உன்னால மத்தவங்கள அரவணைக்க முடியுமா? கோர்ட்டுக்கு போற உன்னால குடும்பத்தை நடத்த முடியுமா? வாய்ப்பே இல்லை. பெரியம்மா உனக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. இந்துமதி இந்த குடும்பத்தை உயிரா நேசிச்சவ. எல்லாரையும் அனுசரிச்சு இந்த குடும்பத்தை தாங்கி நின்னா. அவளுக்கு இப்படி ஒரு மருமகளா?